நெல்லையில் வெள்ளம் வடிந்து வருவதாகவும் பேருந்துகள் சேவை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். அங்கு தற்போதைய நிலை என்ன, விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த நெல்லை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்கள் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. இன்று தாமிரபரணி ஆற்றில வெள்ள நீர் வடிந்து இருக்கக்கூடிய நிலையில், அதாவது ஆற்றில் திறக்கக்கூடிய உபரியினுடைய அளவு குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 7000 10,000 கனஅடி வரை இந்த சேர்வலாறு மற்றும் பாபநாசம் அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுகிறது. அதனால நேற்றின் அளவை விட இன்று குறைந்து உபரி நீர் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மழையின் நேற்று பிற்பகலுக்கு பிறகு மழை ஓய்ந்து விட்டது. அவ்வப்போது லேசான மழை பெய்தது. நேற்று இரவு முழுவதும் மழை முழுவதுமாக இல்லை. தற்பொழுது காலையில் இருந்து மழை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில ஆற்றில வெள்ளம் குறைந்ததனால் அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மெல்ல மெல்ல வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது மழை முழுவதுமாக நின்று இங்கு வெயில் அடிக்க தொடங்கி இருக்கிறது. இதனால இந்த தொடர்ந்து மீட்பு பணிகள்ல துரிதமாக, அதாவது தாழ்வான இடங்கள்ல இன்னும் தேங்கி இருக்கக்கூடிய மழை தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல இன்னும் சாலைகள் இந்த பெருவெள்ளத்துல பல்வேறு இடங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டது. ஒரு சில இடங்கள்ல அதற்கான பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். அது உள்ளூரில் செல்லக்கூடிய, அதாவது நகருக்குள் செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த ஜங்ஷன் பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருந்ததுனால அந்த பகுதிக்கு இயக்கவில்லை. அதே போல ஒரு சில இடங்கள்ல இந்த பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களும், பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் எல்லாமே பேருந்துகள் உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதாவது வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகளிலும் கூட வெவ்வேறு பாதை வழியாக சென்று, புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கடையம் செல்லும் பேருந்துகள் அந்த சேவை துவங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேரன்மாதேவி, தங்கன்பிரடு, முக்கூடல், பொட்டல்புதூர் வழியாக கடையம் செல்லக்கூடிய பேருந்துகள் செல்கிறது. அதே போல பாபநாசம் செல்லக்கூடிய பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக செல்லும் வழித்தடமான சேரன்மாதேவி, வீரவநல்லூர், கல்லிடைக்குறிச்சி, விக்ரமசிங்கபுரம் வழியாக இந்த பாபநாசம் செல்லக்கூடிய பேருந்துகள் செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் இந்த எதிரே இருக்கக்கூடிய எஸ்டிசி கல்லூரி சாலையில நீர் முற்றிலுமாக வடிந்ததுனால அந்த பகுதி வழியாக வாகனங்கள் சென்று வருகின்றன. நேற்று அந்த சாலையில முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. அதே போல இந்த புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அந்த பகுதியில வெள்ள நீர் வடிந்திருப்பதனால அந்த பகுதியில வரக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பேருந்துகளும், வெளியூரிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் அவ்வழியாக வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வடக்கு புறவழி சாலையில வண்ணாரப்பேட்டை வரை பேருந்துகள் இயக்க முடியாது. வண்ணாரப்பேட்டை பாலம் இன்னும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதனால நேற்று மழை முழுவதுமாக வெள்ள நீர் அந்த பாலத்திற்கு மேலே சென்றது. பாலத்தினுடைய ஓரத்திலும் மண் அரிப்பு ஏற்பட்டிருப்பதனால அந்த பாலத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். எனவே ஆய்வு செய்து முடித்த பிறகுதான் அங்கே பாலத்தில் போக்குவரத்தை அனுமதிக்க முடியுமா என்பதை முடிவு செய்ய முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஜங்ஷன் பகுதி வரை இயக்கப்படுகிறது. அந்த ஜங்ஷன்ல இன்னும் முழுமையாக தண்ணீர் அகற்றவில்லை. ஒரு சில இடங்களில் நிற்கிறது. அவற்றை தண்ணீர் சற்று வடிந்தவுடன் அங்கு பேருந்துகள் செல்லும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்ற பொழுதும் அந்த ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி ரயில் நிலையத்தின் முழுவதும் தண்டவாளத்துல இன்னும் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதிக்கு இன்னும் முழுமையாக அங்க பேருந்துகள் எல்லாமே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. பாளையங்கோட்டையிலிருந்து பெரும்பாலான இடங்கள்ல அங்க வெள்ளம் வடிந்திருப்பதனால அந்த பகுதிக்கு நகர பேருந்துகள் எல்லாமே இயக்கப்படுகிறது. அதே போல மதுரை செல்லக்கூடிய இந்த வடக்கு பைபாஸ் வழியாக வழக்கமாக பேருந்துகள் மதுரைக்கு செல்லும். ஆனால் அந்த அங்கிருந்து வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர் வழியாக அந்த மதுரைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே மாற்றி நெடுஞ்சாலை வழியாக, தேசிய நெடுஞ்சாலை வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து அவர்கள் இந்த வலதுபுறமாக அவர்கள் திரும்பி தேசிய நெடுஞ்சாலை அடைந்து அங்கிருந்து அவர்கள் இந்த கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில மதுரையை நோக்கி தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நெல்லையிலிருந்து தென்காசிக்கு இன்னும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அங்கே அதற்கான அந்த வழிகளை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் ஆய்வு செய்து அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுபோல நெல்லை தூத்துக்குடிக்கு பேருந்துகள் அனுமதிக்கப்படுவதாகவும், ஆனால் மாற்றுப்பாதையில் அனுமதிக்கப்படுவதாகவும், அவற்றினுடைய பாதை எந்த திசையில் எந்த வழியாக செல்கிறது என்பது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நெல்லையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த சாலையில மழைநீர் முழுவதுமாக தேங்கி இருந்த நிலையில
அவர் சற்று வடிந்த பிறகு அதற்கு வழக்கமான சாலைகள் தூத்துக்குடிக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.